தமிழக பக்தர்கள் 82 பேர் கச்சத்தீவுக்கு செல்லும் முன்னரே அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்தோணியர் ஆலயம் திறக்கப்பட்டது. கச்சத்தீவில் 111 ஆண்டுகள் பழமையான அந்தோணியர் ஆலயத்தை இடித்துவிட்டு புதிய ஆலயத்தை இலங்கை அரசு கட்டியுள்ளது. இதன் திறப்பு விழாவில் பங்கேற்க தமிழக மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேருக்கு இலங்கை அரசு அனுமதி வழங்கியிருந்தது. இன்று காலை ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 82 பேர் 3 படகுகளில் கச்சத்தீவு புறப்பட்டுச் சென்றனர். முன்னதாக அவர்களிடம் சுங்கத்துறை, வருவாய்த்துறை மற்றும் மத்திய மாநில உளவு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். சான்றிதழ்களை சரிபார்த்த பின்னர் கச்சத்தீவுக்கு அதிகாரிகள் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை பாதுகாப்புடன் 82 பேரும் கச்சத்தீவை சென்றடைந்தனர். எனினும் அதற்கு முன்னதாகவே புதிய அந்தோணியர் ஆலயம் திறக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் புதிய ஆலயத்தை திறந்து வைத்தார். இதில் இந்திய துணை தூதர் நடராஜன் மற்றும் நெடுந்தீவு பகுதி மக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து அங்கு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது.